சீனாய் மலையின் அடிவாரத்துல 1 வருஷம் தங்கியிருக்காங்க. அந்த 1 வருஷத்துல அவங்களுக்கு நீங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் அடிமைகள நடத்தணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அதிபதிகள் எப்படி இருக்கணும், ராஜாக்கள் எப்படி இருக்கணும், ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும், லேவியர்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும், எப்படி சுத்தமா இருக்கணும், பலி எப்படி செலுத்தணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆசாரிப்பு கூடாரமும் கட்டப்படுது. அப்புறம் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. அதுதான் லேவியராகமம் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க காரியங்கள். சீனாய் மலையிலிருந்து கிளம்பி நேரா போய் கானானுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. அப்போ மோசே 12 வேவுகாரர்களை அனுப்புறாரு. அதுல 10 பேர் கெட்ட செய்திகளை கொண்டு வந்து சொல்றாங்க. 2 பேர் மாத்திரம் நல்ல செய்தியை சொல்றாங்க. உடனே இஸ்ரவேலர்கள் நாங்க கானானுக்குள்ள போக மாட்டோம் சொல்லி பயப்படுறாங்க. அதனால தேவனுக்கு கோபம் அதிகமாச்சு. இஸ்ரவேலர்களை தண்டிச்சார். யாரெல்லாம் நாங்க இந்த வனாந்தரத்திலே சாவோன்னு சொன்னாங்களோ அத்தனை பேரும் அங்க வனாந்தரத்திலே செத்தாங்க. நீங்க கானானுக்குள்ள போக மாட்டீங்க, உங்க பசங்க தான் போவாங்க. அது வரைக்கும் நீங்க 40 வருஷம் இந்த வனாந்தரத்துல அலைஞ்சு திரியுங்கன்னு சொல்லி தண்டிச்சார். இப்போ 40 வருஷம் வனாந்தரத்துல இருந்த நாள்லாம் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ற புக்கு தான் என்னாகமம். இதுக்கு ஏன் என்னாகமம்னு பெயர் வந்ததுன்னா, அவங்க பயணத்தை துவங்கும் போதும் முடிக்கும் போதும் 2 முறை ஜனத்தொகை எடுக்கப்படுது. இதனால தான் அதற்கு என்னாகமம்னு பெயர் வந்தது.